மரியாதைக்குரிய நாடக அரசியல் பெருமக்களே, காலையில் காடு சென்று மாலையில் பிடி திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பாட்டாளி பெருமக்களே, கண்ணி கட்டுப்பட செல்லக்கூடிய உயர்தரும் காவல்துறை ஐயாவுக்கும் ஒரு சேர்ந்த முக்கியஸ்தர்களுக்கும் இந்நாடகத்தில் சிறந்தமல் ஏற்பாடு செய்து கொடுத்த கோவில் நிர்வாகி ஐயாவுக்கும் எங்கள் சார்பம் எங்களது நாடக அமைப்பாளருமான மதிக்கு மரியாதைக்குரிய அவர் வேறுதாண்டா வாயில நுழையாது எங்களது பெத்தையா பாலம் தானே, அதுலதான் போட்டிருக்கிறதா சந்தேகத்தை கேட்டுக்கிறேன். சரி என்னங்கப்பா இது என்ன உலக அதிசயமா? அன்பன் அவர்கள் சார்பாக மற்றும் இசைக்குழுவின் சார்பாக சரி மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். நாடகம் ஜாச்சு அப்புறம் வெளியே வந்தாச்சு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு யோசனையோட உட்காந்துருப்பாங்க. எப்படி? ஏன்னா ஒரு ஊர்ல நம்ம போனதுமே கொச்சா பேசிடலாம், ஒரு ஊர்ல போனதுமே டபிள்யூ பேசலாம். சரி, ஒரு ஊருக்கு போனவனுமே நாகரிகமா பேசினாத்தே அந்த நாடகத்தை நல்லா உட்காந்து பார்ப்பாரு. சரி, சில ஊருக்கு கொச்ச ஊர் கொஞ்சம் கலந்து பேசினா அது ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல எப்படி பேசணும்னு தெரியாம இன்னும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, எப்படி பாத்தியா இவங்க எல்லாம் ஏன்டா நாடகத்துக்கு வந்தோம்னு உட்கார்ந்துருக்கிறாங்க? ஏன்னா பார்க்கும் போதே தெரியுது, ஒருத்தர் விசில் எடுத்து வீசும் போதே தெரியுது. பேசாம வீட்டுல பேனை போட்டு தூங்கிருக்கலாம்டா, இங்கே வந்து வருதே என்னத்த நாடகத்துக்கு வந்தோம். சரி, இப்ப பப்பன் டான்ஸ் முடியட்ட இப்ப எம்பூட்டு வேறு பாய தூக்கிட்டு போறான்னு மட்டும் பாரு. மாப்பிள அப்படி போக மாட்டாங்க. எப்படி நாடகம் முகமாயி சின்ன இருப்பு பெரிய இருப்பு அது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது பார்க்காம போக மாட்டாங்க. 3 மணிக்கெல்லாம் கருப்பசாமி வந்துருவாங்க. இன்னைக்கு 2:45 கருப்பசாமி. ஆமா ஆமா, கருப்பசாமி இன்னைக்கு 2:45 வந்துரும். 2:45 இன்னைக்கு மகமாயி போடுறாம சரி, சிவன் போடுறாலையும் சரி. சரி, 11:50 வெளியே தள்ளிடுவேன். ஆமா, சின்ன கருப்பா இதுல விழுந்துடாம அடி வர சொல்றப்பா, அதான் ரொம்ப முக்கியமான பார்த்து அடி வர சொல்லு. ஆமா, அவருக்கு பொறி சாப்பிட்டா தொண்டை வேலை செய்யும். சரி, இல்லன்னா வேலை செய்யாது. அதனால இருக்கிற வரையும் உள்ளதை வச்சு நல்லது பண்ணுவோம். சரி, தாய மகமாயி ஆயிரம் கண்ணுடலே உங்களை வணங்குறதுக்கு முன்னாடி தாய முத்துமாரியை வணங்கிட்டு நீ அனிதினம் தாய மகமாயி சமயபுரத்தாலே வணங்காத நாளில் தாய முத்துமாரி மாரியம்மாவா, நீங்க சொல்றது எதை நான் செய்யாம இருக்கிறேன்? அதை எல்லாம் செய்றீங்களே, எல்லாம் செஞ்சுட்டு நான் தான் திட்டுவாங்க. என்னை தான் திட்டுவீங்க. ஆமா, நான் தானே அம்பிகா பாட்டி போமா. என்ன ஒரு நெத்தியில ஒரு குறையா இருக்குது. சரி சரி, காலையில வச்சுக்குவான். காது ஊத்துக்கு அப்படியே போயிருவா. அம்பிகையே ஈஸ்வரியே வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே
முடிஞ்சு. நீங்க சொன்னீங்கன்னா செய்யாம இருப்பேன். நீங்க எப்ப படாம இருப்பீங்க எவ்வளையா இருக்கட்டும். அருமையான ஒரு இசைக்கலைஞர்கள். அதற்குனே கம்மாலுமே நான் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன். சரி, நான் வர்றப்ப இந்த சைடுலாம் வர்றப்ப கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் வருவேன். ஏங்க ஆஹா ஒலிபெருக்கி எப்படி இருக்குதோ. சரி, அது மழை வெஞ்சிச்சுன்னு வேற போன் எடுத்து சொன்னாங்களா என்னத்தனமலை அள்ளி வச்சு மூடிடுவாங்க. சரி, நம்ம போய் வரட்டு கத்தாத்தன்னைக்கு கத்தணும். மைக் செட்டுக்காரு அது சரியில்லை டேய் போடா போதுன்றாரு. சரி, ஊருக்குள்ள சத்தியமா நான் பேசிட்டு இருப்பேன். டக்குனே உள்ள கொண்டுருவாங்க. மல்மே நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா இருக்குது தம்பி. என்ன பெத்த ராசா லட்சுமி ஆடியோஸ்கார் ரொம்ப ஆனா கிட்டத்தட்ட ஒரு 10 பாய் வாடகைக்கு எடுத்துட்டு 10,000 பாய் மைக் செட்டை மூடுறதுக்கு வேற வழி. மல்மே ஒரு ஒளிபெருக்கி நாடகத்துக்கு எவ்வளவு பெரிய நடிகரை போட்டாலும் சரி, எந்த சங்கத்துல ஆள போட்டாலும் சரி, சரி எவ்வளவு இங்க இருந்து கூட்டி வந்தாலும் சரி, ஒரு நாடகம் சிறப்பா இருக்குன்னா அந்த ஊருக்கு பேர் வாங்கி தரணும்னா ஒளிபெருக்கி சிறப்பா இருந்தா மட்டும் நாங்க வந்தாலும் பேர் வாங்கணும். அந்த ஊருக்கு போனோம்னா இப்படி தாண்டா நல்லா இருந்துச்சுடா, சரி இப்படி மைக் செட் அப்படின்னு சொன்னாதான் அது பேர் நல்லா இருக்கும். அது மாதிரி மக்களும் விரும்பணும். சரி, மக்களுக்கு தகுந்த மாதிரி பாட்டு போட்டா அது அவங்களும் ரசிப்பாங்க. மல்மே அருமையான ஒரு ஒளிபெருக்கி எங்களது தனலட்சுமி ஆடியோ சண்பன் அவர்களுக்கு உரிமையில இருக்கும். அதில் பணிபுரியும் ஆபரேட்டருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி. உனக்கு கொஞ்சம் கைதட்டல் கொடுத்துருவாங்க. ஒரு நடிகனுக்கு தேவை கைதட்டல் தான். கைதட்டல் சொன்னா ஏமா இப்படி என்னமா எதிரியா பார்க்க நீங்களை பார்த்தா எரிச்சல் ஆகுதா உங்களுக்குலாம்? நல்ல சந்தோஷமா இருக்குமா. ஒரு நிகழ்ச்சி பண்றது எதுக்காக? ஒரு 10 மக்கள் 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு ஆத்தா வாசல்ல உட்கார்ந்து நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் போக்குற கடையில ஒரு நிகழ்ச்சி பண்றதே. எங்க முகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாவம் பூரா அம்புட்டும் போயிடும். அம்புட்டு பாவம் பூரா எங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க சொல்லல. எல்லாம் எங்களுக்கு தான் வந்து சேரும். மறுமே நீங்க நினைக்கிறீங்க நாடகக்காரங்க பூரா நல்லா நிறைய சம்பாதிப்பாங்க, நல்ல ஊர்காசை தின்னுட்டு போறாங்க. காலையில போனதுமே எவனாச்சும் ஒருத்தன் மன்றத்துக்காரன் ஆஜாக்காரன் கூட வந்துருவேன். அந்த கீன்னு வந்துரு அவனுக்கு கட்டுறதுதான் எங்களுக்கு சம்பளமே. தம்பி வெளியாப்பா சரத்துக்கு மாறு ஆள் இல்லை. உண்மையுமே மாமா இன்னொரு விஷயம் தெரியுமா? முதல்ல யாருக்கு நன்றி சொல்றோமோ இல்லையோ, சரி ஆண்களுக்கு கூட நம்மளுக்கு ஏத்துக்குவாங்க, நம்ம தம்பி பேதாண்டா புண்ணு. ஆனா முதல்ல பெண்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன் சொன்னதுமே கரண்ட் போகுது. தொலைச்சிட்டியப்பா. இல்ல 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 உரிமை ஒன்றும் தப்பு இல்லை. டைம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நான் விட்டுருவேன். ஆமா ஆமா பார்த்து பார்த்தீங்கன்னா வேற ரூல் சார். அம்மா சிவா நீ என்ன எங்க ஆத்தி அது ஷேட் மழுக்கிறதுக்குண்ணே. சரி இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். நான் இப்ப எதை பார்த்து பேசுறது? உங்களை பார்த்து பேசுறேன். என்னை பார்த்து பேசியா? பேசுவோம். பெண்கள் யார்? நம்ம நாட்டு கண்கள். கண்களோட மல்மே எதுக்கு தாய் நாடுன்னு பேர் வச்சான்? எதனாலயா? ஏன் பேர் வச்சான்? பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. பெண்களுக்கு என்னத்த மரியாதை கொடுக்குறோம்? ஏன் யாரு மரியாதை தரா? மல்மே அந்த காலத்துல சரி பெண்கள் எடுத்துக்க கட்டின புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. சரி ஏன்? ஆயில் குறைஞ்சிடும். நம்ம பெரியவங்களுக்கு பூரா எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா தெரியாத விஷயத்த பேச வரல, தெரிஞ்ச விஷயத்த பேச வந்தாலும் சரி. ஏன்னா இப்ப யாரும் புருஷனுக்கு மரியாதை தராங்களா? இல்லையே. இப்போ இல்ல பொம்பளை பிள்ளையா? ஏன் உங்க வீட்டுல உனக்கு மரியாதை தர்றாங்களே? என் பொண்டாட்டி தங்கமான பொண்டாட்டி. அதான் பார்த்தேன் பார்த்தேன். லேசா நினைக்கிறேன். நீ சொல்ற பார்த்தா என் பொண்டாட்டி இருந்தா விளக்கு மத்தல அடிக்கிற மாதிரி வெளியே தெரியாம மாதிரி சொல்றேன். என்ன நீ போகாம அதுக்குள்ள என்னைக்கே சாப்பிட்டுருக்க? அதான் சொல்றேன். நான் போகாம சரி டீ கூட போட மாட்டான். ஏன்? நான் தான் போய் போட்டு தரணும். சரி அது மாதிரி என் தங்க பொண்டாட்டி பழைய டைலாக் ஆகி போச்சு. சரி தெரியல அதுக்கு பொறுமையா இருக்கு. சரி அப்படியே அப்படியே முன்னாடி வாங்கம்மா. கொஞ்ச நேரத்தில் சாமி அழைப்பாங்க. எல்லாம் பெண்கள்லாம் முன்னாடி வந்து அப்படியே உட்காருங்க. 7 கரம் வைப்பாங்க. என்ன கொஞ்சம் நேரத்தில் 7 கரங்கள் எடுக்கணும். பெண்கள் தான் ஆடி வந்து எல்லாம் முன்னாடி வாங்க. அப்படியே ஹால பொறுமை. எனக்கு 2 விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா நான் ஒன்றும் இல்லை. பொறுமை பாரு சாமி. ஒன்றும் தப்பு கிடையாது. ஈரடி நேரம் மழை நேரம் அதுக்காண்டி தான் பார்த்து பொறுமையாக சொல்லும். வோல்டேஜ் உட்காந்துருச்சு. இல்லை அவங்கள சொல்ல பொறுமையாக இருக்கும். ஒன்றும் இல்லை. கரண்ட் விஷயம் ஈரடி நேரம் அவங்களும் பாதுகாக்கணும்ல பாவம்.
சரி. அதுக்குள்ளேயும் கரண்ட் வருச்சுல நீங்க பேசிட்டு இருப்பீங்களா? எடுக்க மாட்டீங்களா? எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. சரி, அப்படியெல்லாம் இருந்தாலும் மாமா, சரி, எதுக்காக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? எதுக்கு உலகத்திலேயே பாத்தீங்கன்னா அவசர ஊர்தியில எதுக்கு பேர் வச்ச ஆம்புலன்ஸ்னு? எதுக்கே வச்சா? ஏன் இதே பெண்களீஷன் வச்சிருக்கலாம், இதே பொம்பளைஷன் வச்சிருக்கலாம். ஏன் பொம்பளைஷன் வைக்காம விட்டேன்? எதனால? ஒரு அவசரம், அதுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தானா இவங்க சிவி பொட்டடிச்சு பவுடர் அடிச்சு போறக்குள்ளே அவங்க மண்டையை போட்டுருவேன். ஆம்புலன்ஸ்ல பேர் வச்சிருந்தா வேமா கிளம்பி டக்குனு ஆம்புலன்ஸ் அப்படி கிடையாது. எடுப்பேன், ஒரு வேட்டியை கட்டியும் ஜல்லுன்னு சட்டையை மாட்டேன் எறா வண்டி வந்து போயிட்டே இருப்பேன். சரி, இதே பொம்பளைஸ் வச்சிருந்தா போறக்குள்ளே அவங்க புழுக்க வைக்க அப்ப அடுத்து வந்து பால் ஊத்துற மாதிரி ஆயிப்போம். அதுக்கு ஆம்புலன்ஸ். சரி, இப்ப ஆம்பிளிபார் இருக்குதுல்ல? ஆமா, நம்ம தனலட்சுமி ஆம்பிளிபார். அது ஏன் ஆம்பிளிபார் ஏன் பேர் வச்சு? எதுக்காக? பொம்பளை பார்னு வச்சிருக்க கூடாதா? ஆம்பளை பார்னு ஏன் பேர் வச்சு? எதுக்கு? லைட்டா திருவனாவே போதும். சரி, இன்னொன்னு நிக்கும். என்னது? எது? மாலிமா. நீ வாட்ல வேற மாதிரி தூட்டு மாலிமா ஏறிக்கும். அதனால தான் ஆம்பளை பார்னு பேர் வச்சேன். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மாலுமே எதையுமே வந்து ஒரு காரணம் எல்லாம் பேச மாட்டேன் ஒரு மனுஷன். எப்படி? எத்தனையோ பப்புன்னு பேசியிருக்கலாம். சரி, உள்ள ஒரு லைட் போட்டு விடுங்க. போட்டு ஒரு லைட்டா போட்டு விட்டுருங்கண்ணே. அப்புறம் நான் பேசி முடிச்சோன்னா அந்த பிள்ளை தான் வெளியே வரணும். ஆமா ஆமா, தெரியுதாமா? தெரியல, வெளியே வந்து போட்டு ஓடு. வேற என்ன முடியும்? இங்க வா, வெளியே வா. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. சரி, ஒரே ஒரு விஷயம். எப்படி? ஒரு ஊருக்கு போறோம்னா சரி எப்படி இருக்கணும்? எப்படி? கண்ணியம் கட்டுப்பாடோட இருக்கணும். இருக்கிற வரையும் சந்தோஷமா இருக்கா? ஆமாங்க, ஏன்னா மக்களையும் சந்தோஷப்படணும், நம்மளும் சந்தோஷமா இருக்கணும். சரி மாமா, நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்ப எத்தனை பெண்கள் வந்து கட்டின புருஷனுக்கு மரியாதை தர்றாங்க? ஏற்பட்ட பேர் கொடுப்பாங்களே. இல்ல, ஒரு ஆம்பளையுடைய மனசு என்ன? ஒரு ஆம்பளையுடைய மனசு எப்ப தெரியுமா லேசா இருக்கா? எப்ப? இந்த மாதிரி தேர் திருவிழா நடக்கிறப்ப சரி அவன் பாக்கெட்ல ஒரு 5000 10,000 பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அவன் மனசு வந்து லேசா இருக்கும். சரி, ஏன்? பொண்டாட்டி பிள்ளைக்கு ஒரு சேலை எடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே ஒருத்தண்ட ஒரு வட்டிக்கு வாங்கிட்டு வந்து ஒரு விவசாயத்தை பார்த்து பணம் காசு வச்சிருப்பேன். சரி, இல்லாத ஏழை மக்கள் என்ன பாடுபடுவேன்? ஆமா, ஆகா நம்ம குடும்பத்தை காப்பாத்தணுமே, சரி நம்ம குடும்பத்தை சந்தோஷமா வச்சிருக்கணும், அவன் மனசு அப்படி போயிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம பெண்கள் சொல்லுவாங்க ஒரே வார்த்தை தான். சரி, என்னங்க அந்த குறுப்புல குறுப்பு சேலை எடுத்து கும்பாபிஷேகம்னா போதும், திருவிழானா போதும், அந்த குறுப்பு சேலைக்கு அடிச்சுட்டு கிடக்கும் பாரு. எப்படி? ஆம்பளை மண்டையை பிச்சுக்குமே. ஐயோ, குறுப்பு சேலை எடுக்கணுமா? 5000 வச்சிருக்கானா வச்சுக்க. சரி, 2500 ரூபா ஒரு சேலை இருந்தா புடி போயிட்டாரு. அடுத்து எங்கிட்டாச்சும் எவன்டா வாங்க ஒரு 10,000 கைமாத்து வாங்குவோம். சரி, அப்ப நினைச்சிட்டு ஒரு 10,000 கைமாத்தி வாங்கிட்டு வந்து பாக்கெட்ல வச்சிருப்பேன். சரி, வச்சு முடிச்சோன்னா எல்லாம் முடிஞ்சு வச்சா போய் குறுப்பு சேலை எடுத்துருவாங்க. சரி, அதுலயும் ஒவ்வொரு ஊர்லயும் ரெவண்டு குரூப் இருக்கும். ரெண்டு குரூப். இந்த சைடு ஒரு குரூப், இங்கிட்டு மாரியம்மா, இங்கிட்டு காளியம்மா. சரி, இங்கிட்டு முத்தாளம்மா, இங்கிட்டு சரஸ்வதி. ஏதாச்சும் ஒரு குரூப் வந்துருது. சரி, அவங்க சேலை எடுக்கிறத பாக்கணுமே. பெண்களை பத்தி தவறா சொல்ல, ஒரு ஆண்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்ல வரேன். தப்பா உங்களை குறை சொல்றதுக்காண்டி சொல்லலாமா? பொதுவான விஷயம். ஆமா, அதையும் சொல்லிடணுமா இல்லையா? ஒரு ஊர்ல அப்படித்தான் பேசிட்டு ஒரு அக்கா அப்படியே விளக்கமத்தை தூக்கிட்டு வந்து அப்போ வந்துருச்சு. அத்தோட சரி இந்த பேச்சை விட்டுட்டு இன்னைக்கு தான் பேசுறேன். அப்படிங்களா? நம்ம சரி பாத்தீங்கன்னா இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப அந்த சேலையில பிரச்சனை வரும்பாரு. நீ என்ன அந்த தலைவி அந்த குறுப்புக்குன்னு ஒரு தலைவி இருக்கும். குழு தலைவி. ஆமா, குழு தலைவி. குழு தலைவி. சரி, இந்த ஏஜென்ட்ட முதல்ல உட்காருங்க. முதல்ல ஏன்னா நீ உட்காருல சேர் போட்டு படல வண்டியில போய் தூங்குனேன் போட்டு சுத்தரா வண்டிக்கிட்டு. சரி, பாத்தீங்கன்னா உள்ள ஒரு லைட் ஒண்ணு போட்டு ஒண்ணு, அது பல்பு சின்ன பல்பு வேற கொஞ்சம் போட்டு போச்சுக்காம. சரி, அது மாதிரி. சரி, நீ இப்படி இருந்தீங்கன்னா அப்புறம் நானும் இப்படித்தான் இருப்பேன். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை வந்துடும். சரி, சண்டை வந்து என்ன ஆகி போயிடும்? அந்த காமெடியா புதிய. சரி, அவ்வளவுதான். இப்ப என்ன ஆகி போச்சு? அந்த சேலை எடுக்கிறதுல அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். சரி, என்னக்கா சேலை எடுத்த? அவங்க அப்படியே அடிச்சுட்டு கிடக்க ஆரம்பிச்சிடும். சரி, நீ என்ன சேலை எடுத்த? அந்த குரூப்ல சேலை எடுத்திருக்கிற ஒரு மாரியம்மா குரூப்ல இவ்வளவு வெறுசுல பாடு. நீ என்ன பாடு வச்ச 3 கோடி என்னமோ எலி புழுக்க மாதிரி போட்டு விட்டு போயிருக்கிற. சரி, நீ என்னக்கா சேலை எடுத்த? பங்காங்கிட்டு எரிச்சலா வருது. சரி, ஆமா விடுங்கடி. நடந்து வச்சு நாளைக்கு கும்பாபிஷேகம் வேற, அதுக்கு சாக்கடி தைச்சல இல்லையா? சரி, தைக்கலக்கா. சரி, அதுக்கு தைக்க வேணாம், இந்த சேலையை பத்திரமா வச்சுக்குங்க. சரி, அடுத்து வந்து போய் உங்க புருஷன் ஆளுக்கு ஒரு 750 ரூபா வாங்கிட்டு வாங்க.
இங்க பிள்ளை வீட்டுக்கு அவன் ட்ரெஸ் அப்புறம் எடுத்து ஒரு 350 ரூபா பாக்கெட்ல வச்சிருப்பான். சரி. இங்க 750 ரூபா இந்த 400 ரூபாய்க்கு மறுபடியும் கடை வாங்குறதுக்கு ஓடுவேன் ஆச்சியும். ஓடி போய் மறுபடியும் கேட்டானா பாக்கணுமே. சரி. இந்த சேலை வாங்குறதுக்கு அதுதான் சண்டை ஆரம்பிக்கும். என்னங்க இப்ப கேக்குது அந்த அக்கா, என்னம்மா எங்க என்னங்க அந்த சேலை சரியில்லை, அது நான் போனா வந்தா கட்டிக்கிறேன். சரி. எங்கிட்ட விசேஷத்துக்கு போனா வந்தா கட்டிக்கிறேன், ஒரு 750 ரூபா மட்டும் கொடுங்க. சரி. அப்போதைக்கு அவன் மனசு என்ன வாடுபடும். ஒரு 350 ரூபா இருக்குது, ஒரு 15 நம்ம செலவுக்கு வச்சுக்குவோம். சரி. யாராச்சும் விருந்தாளி வர ஒரு டீக்கு வாங்கி தரணும், காசு இல்லையே, பால் வாங்குற காசு இல்லையே, அவன் மனசு பட்ட பட்டன்னு துடிச்சுக்கிட்டே இருக்கான். சரி. அப்பதான் இவங்க ஆரம்பிப்பாங்க சண்டைய. எப்படி எப்படி என்னங்க காசு கொடுங்க, தர முடியாது, போடி போடி அப்படின்னு சொல்லிட்டா போதும். ஒரே ஒப்பாரி கண்ணீர் எங்க இருந்துடா வருது. அப்படியும் ஏண்டி அழுகிறேன்னு ஒவ்வொருத்தன் கோவப்படுறவன் குடுமையை பிடிச்சிருவேன். குடுமையை பிடிக்கிறது என்ன, அடிச்சு கூட விட்டுருவேன். சரி. அடிச்சவன பாக்கணுமே, அடிக்கத்தான் கைய ஓங்கிருப்பேன். சரி. இந்த பொம்பளையாள் கையில கண்ணுல இருந்து எங்கிட்டதான் கண்ணீர் வருமோ தெரியாது. தெரியாது. அழுகிறத பாக்கணுமே, என்ன கொண்டுட்டாக்கா உடியாங்கக்கா உடியாங்கக்கான்னு இருக்கிற பொம்பளையாள் கூட ஒண்ணு சேர்ந்துடும். சரி. ஒண்ணு சேர்ந்தவனே ஏன்டா அப்படி பாவி போட்டு ஒரு பொம்பளையாள் அப்படி அடிக்கிற, அவன் இப்பதான் பிள்ளை பத்து கிடக்குறான், ஏன்டா அடிச்ச அப்படின்னு கேக்குறப்ப அந்த அக்கா சொல்லு பாரு. சரி. அப்போதைக்கு அந்த பொம்பளை சொல்லு பாரு, எப்படி அடிக்கிறாங்க, எங்க அம்மா அப்பவே சொல்லுச்சு, என்னன்னு பாடு கிணத்துல விழுகாதடி, என்னை அங்கே கேட்டாங்க இங்கே கேட்டாங்க, எதுக்கு பாதெல்லாம் விட்டு விட்டு நீ எடுவட்ட வயல்கிட்ட கொண்டாந்து வாக்கப்பட்டு இது என்னமா எல்லா பொம்பளையாலும் இதே டைலாக் போடுறாங்க. கட்டிட்டு போறப்ப தெரியாது, பிள்ளை வைக்கிறப்பவும் தெரியாது. அங்கிட்ட ஒரு ஏதாச்சும் ஒண்ணு வந்துருச்சுன்னா சரி, ஒரு சேலை வாங்கி கொடுத்து எடுத்து தரலதுக்கு முட்டு பாடா ஐயோ அவன் கையில கட்ட முளைக்க எனக்கு கைய ஓங்கிட்டாக்கா, அவன் கல்ல மஞ்சு வச்ச கட்ட மஞ்ச வச்சு கட்டு பஞ்சத்தை மூக்குல வைக்கிறாங்க. பேசி முடிச்சு இதுல அடிச்சுட்டு கிடப்பாங்க. எப்படி ஐயோ இந்த பொம்பளை அவனை போட்டு 4 நொறுக்கு நொறுக்கி இருக்கான். சரி. அவன் ஒரு அட்டி அடிச்சா இழுத்துட்டு இது 2 அப்பி இருக்கான். இது மாதிரி சரி ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். சரி. ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். இத்தனை பெண்கள் இருக்காங்கல்ல, சரி நம்ம ஊருக்கு ராஜா, இத்தனை பெண்கள் இருக்காங்கல்ல, இவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கலாமா? சரி. கேக்குறப்ப பாருங்க, எத்தனை பேர் நம்ம கட்டின புருஷனுக்கு மரியாதை தரோம். வந்ததுமே நம்ம புருஷன் உழைச்சிட்டு ஒரு காடு வரைக்கும் வேலைக்கு ஆபீஸுக்கு வேலைக்கு போனாலும் சரி, சரி வந்ததுமே உழைச்சிட்டு வந்து அவன் வேட்டி சட்டையை மாத்தினவன ஒரு பொம்பளையால் நம்ம ஒரு பெண்கள் சரி ஒரு சொம்பு தண்ணியை வந்து கொடுத்துருப்போம், ஒரு பொம்பளையால் கை தூக்குங்க பெண்கள். யார் ஒரு ஆள் கூட இல்லையா, ஒருத்த கூட இல்லையா. நீ பொய் பேசுற, நீ பின்னாடி இருந்து தூக்கி விடுறாங்க, நீ மோந்து கொடுப்ப சோறு ஓட்டுறப்பியா நீ ஏன் போட்டு தின்றான்ட்டு போயிட்டுவேன். இப்போ அப்படித்தான் நம்ம நிலைமையெல்லாம் போயிட்டு இருக்குது வாழ்க்கையில. ஆமா, நீ ஒரு ஆள் தூக்கி இருக்க உனக்கு கோயில் கட்டிடுறோம் தான். சரி. அது மாதிரி சரி அப்புறம் பேசுவோம். அதெல்லாம் போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுக்காக சரி பேசினா வாய் கேடு, வருஷத்துக்கு உள்ள வந்தா உடம்புக்கு கேடு, எல்லாத்துக்குமே கேடுதான். அதாவது தாய்க்காக அந்த பாடலாக, அவங்களுக்காக ஒரு பாடலாக. 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னால எல்லாமே 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த பாசத்துக்கு முன்னால அன்னைக்கு முன்னால காட்டி வெட்ட பொடிச்சு சொல்லி கொடுத்து அட்டாடு பூல கொடுத்து சோறு பொடி கொடுத்து சொல்லி கொடுத்து அட்டாடு பூல கொடுத்து சோறு பொடி கொடுத்து
அஞ்சு வட்டி 10 வட்டி அங்கேயும் கட்டப்பட்டு அத்தனையும் நான் படிக்க ஆயுசுக்கும் தாங்கி புட்டு பட்டாதும் போது ஒன்னா பாதையிலே உசுர விட்டு அம்மா பாலூத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா 10 மாசம் என்ன அம்மாவும் பசத்துக்கு முன்னால இல்லாத சும்மா இன்னகத்தில் புனர்மூலம் வழங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் வீட்கலைக்காடு கிராமத்தில் அமைந்த அருள் பலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் ஆலய 48ஆம் நாள் மண்டல அபிஷேக விழாவினை முன்னிட்டு நாடகம் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் காண வருக வருக வருக. ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 31ஆம் தேதி 15/7/2025 செவ்வாய்க்கிழமை 20 பத்மநாபில் கோவில் பக அமைந்துள்ள சிங்காரம் மீன்வழி கலையரங்கத்தில் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ மகமாயி என்று சொல்லக்கூடிய சின்ன கருப்ப பெரிய கருப்புன்னு சொல்லக்கூடிய பக்தி பூர்வ நாடகம் நடைபெறும். இதுல பங்கேற்கும் நடிகர்கள் தமிழகத்தின் தனக்குன்னு ஒரு படக்குட்டி வெட்டிமர சுகட்டி பெறும் நாடகத்தின் நபரச நாயகன் யூடியூப் சேனல் புலப்பெற்ற அருமை மாப்பிள்ளை எங்களது விபி வேங்கை கருப்பை அவர்கள் விரும்பப்படுகிறேன். சிவலோகம் கோட்டை பெருமாள் நடித்தும் அன்பை பிற காத்துக் கொண்டிருக்கின்றார். உழைக்கும் தோளுக்கு கவரிசி இவங்களுக்காண்டி பாட்டுக்காண்டி இவங்க சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் புலப்பட்ட ஏபி பூபன் ஸ்ரீ அவர்கள் தெலுங்காகவும் சத்யாவும் பின் மகமாயை எடுத்து முன்பு பிரகாத் கொண்டிருக்கின்றார். ஆயிரம் கண்கள் போட்டு அமைக்க வச்சுருக்கீங்க. சாமி வந்தா விடுங்க விடுங்க பின்னாடி ஏன் போட்டு அமுக்கிறீங்க? ஏமா சும்மா சொன்னேன் அப்புறம் முடிச்சுக்குவீங்க. நான் அப்புறம் வசனமா பேசிட்டே இருப்பேன். அது கண்டிதான். அதுக்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் மதிக்கு மரியாதைக்குரிய அருமையண்ணா வாழ்வீச்சு மன்னன் வசன புயல் தேவகனை விசேஷம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், கலையரங்கம் தான் பத்தாது. ஏன்னா வந்திருக்கிற கருப்பசாமி போறவரு இந்த கலையரங்கத்துக்கு மேல இருப்பாரு, நடுவுல ஒரு ஓட்டை போடுற மாதிரி வரும். சரி, அவன் கோட்டல புட்டு சோதிக்கிறான்டா. ஏ அப்பா தோப்பு கருப்பசாமினா கருப்பசாமி போறதா இருப்பான் போல. ஆனா எங்களுக்கெல்லாம் பவுடர் கூட ஒரு ஃபேன் கேக் வாங்கினோம்னா ஒரு வாரத்துக்கு ஓடும். சரி, ஆனா அவனுக்கெல்லாம் ஒரே நாள்ல முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு அள்ளி அப்பயா மனுஷன் பாசத்தை என்று மறவாத என்னதான் சொன்ன சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய RS பிரபாகரன் பிரகமடையிலே பெரிய கருப்பாகவும் மற்றும் சேவக பிரமாணம் அடித்து காத்துக் கொண்டிருக்கின்றார். பாட்டுக்கு பாட்டு எடுத்து அதுக்கு மன்னன் வசன புயல் சொல்லக்கூடிய தேவகண மத்திக்கு மரியாதை அருமையான என்மை வெள்ளச்சாமி என்ற பாசத்தை என்று அன்பன் அவர்கள்
விருங்கபடியிலே சின்ன கருப்பாகும் மற்றும் பல பல நடித்த பிரகாசம் இருக்கின்றார். ஆறுமணி கலரசு ஆறுமணி சக்கரவர்த்தி இசை மேலே சொல்லக்கூடிய பாசத்தை என்று மறவாத எஸ்.பி. முருகேசன் ஆறுமணி மற்றும் பின் பாடல்கள். தாயாரும் கேட்கவில்லை, பார்த்ததில்லை, தாயாரும் படுத்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்கதற்கு மறுத்ததில்லை. தாளாக படித்து வந்தார் தங்கமிலே இழந்த தம்பி, தாளாக படித்து வந்தார் தங்கமிலே இழந்த தம்பி, தள்ளாதவ எதிரி நான் வாழுகிறேன். ஒரு நாளும் அருமை அண்ணா எங்களது யூடியூப் சேனல் பற்ற நைனா கோபிநாத் மிருகம் பழத்த பேலா
சிறந்த முறையில் சரி. பலபத்தி மன்னன் ஆல்ரவுண்ட் சக்கரத்தையும் சொல்லக்கூடிய அருமை தம்பி எங்களது PS பாண்டியன் அவர்கள் ஆல்ரவுண்டரை சேர்ப்பார். விவரமா பாடுறாங்கப்பா. அன்பு தம்பியவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. விவரம் என்ன தொழில் ஆர்வத்தில் இருக்கேன்னு சொல்றான்டா, நீ என்னடா வேற மாதிரி கொண்டு போய் போல. சரி, எதை சொன்னாலும் நம்ம சொன்ன பொல்லா பத்தாண்டா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக அருமை ஒரு நாடகத்துக்கு தாயிலே வரக்கூடிய தாள மாஸ்டருமான அருமை மாமா எங்களது பாசத்தில் என்று மறவாத எங்களது பெரியசாமி அண்ணா அவர்களின் சிறுமைப்பு RS பிரபாகரன் VPK வேங்கை சீன் கம்பெனி அன்புள்ளவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதலுக்கு தெக்க தெளிவாக ஒலி அணில் அமைத்துக் கொண்டிருப்பது நவீன ஒலி ஆண்டம் வகையமைப்பு தனலட்சுமி ஆடியோஸ் உரிமை விடையப்பன் புதுவக்கோட்டை தனலட்சுமி ஒரு பாடல் காலத்தின் அழியாத பாடல்கள் எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பாடல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்குது. ஆனா இப்போ தான் பாட்டு வந்திருக்குது, அடியே அப்பா அதெல்லாம் கேட்கும்போது வயிற்றுச்சா அவ்வளோ வயிற்றுச்சலா இருக்குது. பழைய பாட்டுலையானே புதிய பாடலா பழைய பாட்டா கண்டிப்பா பாடுவோம். டயம் இருக்கப்ப பாட நானே அதனால தான் பாட்டையும் வசனத்தையும் குறைச்சிட்டு நடிகர் பேரை சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால நாடகம் பெரிய நாடகம் அதுக்காண்டி தான் நாடகம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்காண்டி பாடுவோம், எல்லா பாட்டுமே பாடுவோம். அதனால அன்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எங்களது தனலட்சுமி ஆடியோஸ் அன்பனா புதுவாக்கோட்டை அன்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இவை நாடகத்துக்கு மட்டும் இல்லாமல் தாங்கள் வீட்டில் எந்த ஒரு சுபகாரியம் நடந்தாலும் சிறந்த பொருட்களை கொண்டு மிக மிக குறைந்த செலவில் தனலட்சுமி ஆடியோஸ் இருப்பிடம் புதுவாக்கோட்டை உரிமை உடையப்பன் அன்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். தானத்தில் சிறந்த தனம் அண்ணாவரம் அன்னதானத்தை வழங்கிய அன்பு குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்படிக்கு நாடக உபயம் ஆனவன சினா செல்வ பிரயாகர் குடும்பத்தார்கள் மற்றும் ஆரம் விடுதலை அரசு குடும்பத்தார்கள் மற்றும் கலைக்காடு இருப்பிடம் காரைக்குடி அன்பு நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆங்காங்குள்ள பொதுமக்களும் தலாக வந்து நாடகத்தினை கண்டிருக்கும் அன்போடு அழைக்கின்றார்கள். எங்களது நாடக அமைப்பாளருமான பித்தையா பாலன் கலைக்காடு மற்றும் களத்தூர் அன்பு நபர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரிடம் நாடகம் மட்டுமில்லை இது போன்ற முத்தாளம்மன் சத்திரன் சௌத்ரி பவளக்குடி அர்ச்சந்திரம் எனகண்டம் வள்ளி திருமணம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு நாடகத்தை கொடுத்தாலும் சிறந்த நடிகர்களை கொண்டு மிக குறைந்த சில பேர் சொல்லிக் கொண்ட அன்பன் அவர்களுக்கும் நன்றி நன்றி. இந்த வணக்கம் ஆடு அழகி அப்படியே சுந்தரி சரி புதுக்கோட்டை சிட்டு சொல்லுங்க நடந்த தாரகை நடந்த ஆத்மா ஆதரமே சகோதரி எங்களது கலைமணி அவர்கள் டான்ஸ் மட்டும் பல வருடம் இருக்க காத்து கொண்டிருக்கிறார். வணக்கம். அதனை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் கலைக்காடு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு திருவிழாவினை முன்னிட்டு 48வது மண்டல பேசாக விழாவினை முன்னிட்டு 18ஆம் ஆண்டு மாபெரும் மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெறும் நாள் விசுவாச வருடம் ஆனி மாதம் 32ஆம் தேதி 16 15 15 தானே 16 மாதிரியே இருக்கு. நான் நினைக்கிறேன் 16 தானே 15 மாதிரியே போடுச்சு. 16/7/2025 புதன்கிழமை காலை நடைபெறும் சிறப்பாக நடைபெறும். அங்குள்ள பொதுமக்களும் இந்நாடகத்தில் எப்படி சிறப்பு தந்தீர்களோ அதுபோல் அந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பை தருமாறு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் கிராம நிர்வாகி அவர்கள் சார்பாக அனைத்து நல்ல இளைஞர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறார்கள். அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம் 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 வணக்கம். அதனைத் தொடர்ந்து உங்கள் முன் சின்ன சிறப்பாக நடத்திக் கொண்டிருப்பது மற்றும் புத்தானத்தை சேர்ந்த SP சரத்குமார் பப்பனாகும்
பல படம் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். எங்களையெல்லாம் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடு முதற்கொண்டு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் மீடியா அன்பன் அவர்களுக்கும் அதிலே பணிபுரியும் நல்ல விளம்பரத்தை நன்றி என்று இந்த வனத்தை நிறுத்திக் கொண்டோடு பார்க்கும்போது சுறுசுறுக்குன்னு போயிட்டே இருப்போம். சரி, அவங்களும் எதிர்பார்க்கறத நம்ம நிறைய காமெடி பேசலாம்னு வந்தேன். அதுக்கு நேரம் இல்லாத பத்தாத கருத்தனால என் மனச பறி கொடுத்து மனசில் இடம் கொடுத்து கட்டு தந்த வித்தை எல்லாம் காட்டட்டு மகத்தே மனச பறி கொடுத்து மனசில் இடம் கொடுத்து கட்டு தந்த வித்தை எல்லாம் காட்டட்டு மகத்தே கட்டு தந்த வித்தை சம்பாதி கொடுத்து